அஜித் பற்றி. தல அஜித் வந்து அந்த 33 வருட அந்த ட்ராவலிங், அவருடைய சினிமா ட்ராவலிங் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய ஒரு மெக்கானிக்காக சாதாரண தொடங்குது அவர் லைஃப். அதாவது மெக்கானிக் ஆகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. அவர் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு பைக் வேணும். பைக் வாங்குறதுக்கு அப்போ காசு கிடையாது அவருக்கு. மெக்கானிக் ஷாப்பில் நீங்கள் போய் உட்காந்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பைக்கெல்லாம் கிடைக்கும். அங்கே இருக்கிற பைக்கை ட்ராவல் ஓட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரம் ஓட்டிகிட்டு போடலாம், அங்கே ஓட்டிகிட்டு வரலாம். நம்ம இப்படியெல்லாம் அந்த அதே சமயத்தில் அந்த ஒரு பைக் இதாகிடுச்சுன்னா, ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எப்படி இது அதை ரிப்பேர் பண்ணலாம் உட்பட எல்லா தொழில்நுட்பமும் கற்றுக்கணுங்கிறது தான். அவருடைய லைஃப்பை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து அந்த தொழில்நுட்பத்தை கற்றிருப்பார். ஒரு விமானத்தை அவருக்கு வந்து நடிகர்கள்லேயே வந்து விமானம் ஓட்ட தெரிஞ்சவர் அவர் தான். பைக் ஓட்ட தெரியும், இல்லை ட்ரெயின் ஓட்ட தெரியும், லாரி ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும், அப்புறம் கப்பல் ஓட்ட தெரியும். இந்த மாதிரி வந்து அந்தந்த சமயங்கள் அதை கற்றுக்குவார். உங்களுக்கு காதல் கோட்டை சமயத்தில் வந்து அந்த கப்பல் எப்படி ஓட்டுறதுலாம் அந்த கப்பல் போயிட்டு அந்த கப்பலில் சில சீன் எடுக்கும்போது அதெல்லாம் கற்றுக்கிட்டார் கொஞ்சம். அப்படி வந்து அதேமாதிரி துப்பாக்கி சுட தெரியும் அப்படிங்கிறது அதுவும் கற்றுக்கிட்டார். அந்த மாதிரி போல் ஒவ்வொரு விஷயமும் வந்து அடிப்படையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதே மாதிரி தான் இவர் பைக் ரேசராக இவர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருந்தது சின்ன வயசுலேருந்து. அவருடைய அப்பாவுடைய ஓனருடைய சன் வந்து பைக் ரேஸ் போவார். அது சின்ன வயசுலேருந்து பார்த்ததுலேருந்து இவருக்கு பைக் ரேசர் ஆகணுங்கிற ஒரு லட்சியம் வந்தது. அதனால தான் அப்படியே இருந்தார். அதுக்கு இடையில் வந்து சில பிஸ்னஸ்லாம் பண்ணார். அவர் படித்தது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10th SSLC தான் முடித்தார். ஆனால் அவர் பேசுகிற இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆங்கிலேயன் பேசுகிறாரு. அந்தளவுக்கு அழகாக ஆங்கிலம் பேசுவார், அந்தளவுக்கு பேசுவார். மற்ற நடிகர்கள் தான் அது கொஞ்சம் இதுன்னு வராதுவீங்க. அவருடைய எதிரணியில் இருக்கிற விஜயால அவ்வளோ இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளோவாக அவ்வளோ அழகாக பேச வராது. அவர் வந்து அவ்வளோ அழகாக பேசுவார். ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் டெக்ஸ்டைல்ஸில் போனார். டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் போகும்போது அவர் கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு போயிட்டு அது ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு அந்த பிஸ்னஸ் சரியாக கை கொடுக்கல.